Hello friends, welcome to another video. In the video la நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா preposition பத்தி பார்க்க போறோம். முதல்ல preposition அப்படின்றது என்ன அப்படினா அதாவது ரெண்டு சென்டென்ஸ் வந்துட்டு ரிலேட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். சரியா? சோ preposition நிறைய இடத்துல வரும். எங்கெங்க அப்படினா places-க்கு வரும், அதே மாதிரி time-க்கு வரும், ஓகே, காரணத்துக்கு வரும். இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு prepositions நம்ம தனித்தனியா யூஸ் பண்ணனும். முதல்ல நம்ம places-க்கு பார்க்கலாம். இடம் எந்தெந்த இடத்துக்கு வரும் அப்படின்றது. சரிங்களா? சோ இப்போ பாத்தீங்க அப்படினா மேலே, மேல், மீது இதுக்கெல்லாம் எந்த preposition யூஸ் பண்ணனும் அப்படினா on, on அப்படிங்கற preposition நம்ம யூஸ் பண்ணனும். அதே மாதிரி மேலே, மீது, மேல், இல் இது எல்லாமே ஒரு இயக்கத்துல மூவ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பொருள்ல இருக்கு அப்படினா அது upon யூஸ் பண்ணனும். அடுத்து மேலே உயரமாக நம்ம above யூஸ் பண்ணனும். aboveனா above the building. ஓகே, உயரமான பில்டிங் மேல above the building அப்படின்றதுக்கு above யூஸ் பண்ணனும். அப்புறம் over பாத்தீங்கன்னா இக்கு மேலே அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா over the bridgeக்கு மேலே அப்படின்றதுக்கு over ஓகே யூஸ் பண்ணனும். over the bridge அப்படின்றதுக்கு மேலேக்கு over யூஸ் பண்ணனும். சரிங்களா? அடுத்து upside அப்படின்றதால மேல் பகுதி மேல் பகுதி மேலுக்கு up யூஸ் பண்ணனும். கீழே அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா டவுன் யூஸ் பண்ணனும். அடுத்து இக்கு கீழே அடியில் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா அண்டர் அப்படிங்கற preposition நம்ம யூஸ் பண்ணனும். கீழே அப்படின்றதுக்கு below அப்படிங்கற preposition நம்ம யூஸ் பண்ணனும். அடுத்து கீழ்ப்பகுதி அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா beneathனா கீழ்ப்பகுதியில் கீழ் அடியில் இருக்கு அப்படின்றது beneath. தண்ணி எங்க இருக்கு அப்படினு கேட்டனா இப்போ போர் போறன்னு வெச்சுக்கோங்களேன், beneath the earth, beneath the soil, கீழ மண்ணுக்கு கீழே தண்ணி இருக்கு அப்படின்ற இடத்துல beneath அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அடியில் அப்படின்றதுக்கு. அடுத்துதான் தாண்டி அப்படின்றது over அப்படின்றது அதை தாண்டி அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கடந்து, ஒருத்தர் பாஸ் பண்ணி போறோம் அப்படினா கடந்து, ஒருத்தர் பாஸ் பண்ணி போறது இல்ல ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கடையை பாஸ் பண்ணி போறது அப்படினா பாஸ்ட். நான் இப்ப ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படினு பாஸ்ட் அப்படின்றது கடந்து. அப்புறம் ஒரு க்ளோஸ்டு ஏதோ ஒரு இடத்துல உள்ள நீங்க இருக்கீங்க அப்படினா உள் அப்படின்றதுக்குலாம் இன் அப்படின்னு சொல்லணும். சரியா? இன்சைட் வீட்டுக்குள்ள இருக்கிறேன், இன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் ரூம்க்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா வகுப்பறைக்குள்ள இருக்கேன் அப்படின்னா இன் கிளாஸ் ரூம். ஓகே, காலேஜுக்குள்ள இருக்கிறேன்னா இன் காலேஜ். ஓகே, தியேட்டருக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா இன் தியேட்டர். ஓகே, கோயிலுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா இன் டெம்பிள். அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு இல் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அட்டுன்றதுக்கும் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பிளேசஸ் இருக்கு அப்படின்னா அது அட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்டு அப்படின்றது இல்லையா, இதுவும் இக்கு குள் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா கிணத்துக்குள் இருக்கிற அப்படின்னா கிணத்துக்குள் இன்டு அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்டு. அப்புறம் இன்சைடு அப்படின்னா உள்ளே, இன்சைடு கிணத்துக்குள்ளே இன்சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இது கிணத்துக்குள் விழுகிறது அப்படின்னா இன்டு வெல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அருகே, அருகில் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அருகே, அருகில் இதுக்கு பை மற்றும் அட் யூஸ் பண்ணலாம். அது மிக மிக அருகில் இருக்கு அப்படின்னா நம்ம பை அட் இதுல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மிக அருகில் அப்படின்னா நியர்பை அப்படின்றது யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா என் வீட்டு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா பை மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், வீட்டு பக்கத்திலே. அதுவே கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின்னா நியர்பை மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிக ஒரு குறிப்பிட்ட ஒரு தொலைவில், உதாரணத்துக்கு ஒரு 500 மீட்டரில் இருக்கு அப்படின்னா நியர் டு மை ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். மிக மிக அருகில்னா பை அட்டு வரும், மிக அருகில் அப்படின்னா நியர்பை வரும், ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கு அப்படின்னா நியர்பை, நியர் டு, நியர் அப்படின்றது சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், நெக்ஸ்ட்டு நான் இதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நெக்ஸ்ட்டு அப்படின்றத நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்துக்கு பக்கத்தில் அப்படின்றது பிசைடு,
பிசைடுன்றது பக்கத்தில், உன் பக்கத்தில் நின்றுங்கிறான் பாரு அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து பிசைட் யூ, உன் பக்கத்தில் இருக்கான் அப்படின்றதுக்கு. அடுத்துதான் பிஹைண்ட் அப்படின்றது, உதாரணத்துக்கு இதை பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்பர்னு வச்சுக்கோங்க. அவன் இப்போ வந்து நீ எங்கே இருக்க அப்படின்னா, நான் வந்து உன் பக்கத்தில் இருக்கேன், பிசைட் யூ அப்படின்னா உன் பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நீ எங்கே இருக்க அப்படின்னா உன் பின்பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பிஹைண்ட் யூ பின்பக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நீ எங்கே இப்போ போயிட்டுருக்க, நான் வந்து உன்னை தாண்டி பிஹாண்ட், உனக்கு அப்பால் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்றது பிஹாண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் யூ அப்படின்றது என்னது அப்படின்னா பிறகு, நான் இப்போ இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு நான் போர்டை வந்து அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிறகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃப்டர் திஸ் செஷன் ஐ வில் பி எரேசிங் ஆல் த லெட்டர்ஸ், ஆல் த வேர்ட்ஸ் அந்த போர்டு அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுனா ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா உனக்கு பின்னால் நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கும் ஆஃப்டர் யூ அப்படின்றது சொல்கிறதுக்கு வந்து இந்த ஆஃப்டர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் பிஃபோர், அதுக்கு ஆப்போசிட். ஓகே, பிஃபோர்னால் உனக்கு முன்னால். ஓகே, நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து எழுதினேன், பேனா வச்சு எல்லாத்தையும் மார்க்கர் வச்சு எழுதினேன் அப்படின்றதுக்கு பிஃபோர் அப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா முன்னால், நீ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ சொல்கிறதுக்கு முன்னாடி, நீ எங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணுற, புக்கு சப்மிட் பண்ணுற அப்படின்னா உனக்கு முன்னாடி நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து பிஃபோர் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எதிரே, முன்னே அப்படின்னா ஒரு லொக்கேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, கோயில் எங்கடா இருக்குது அப்படின்னா கோயில் வந்து சினிமா தியேட்டருக்கு முன்னே இருக்குது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, த டெம்பிள் ஆப்போசிட் டு தியேட்டருக்கு முன்னால் எதிரே டெம்பிள் வந்து இருக்குது அப்படின்றதுக்கு தான் முன்னே அப்படின்றத சொல்லலாம். முன்னே எதிரே அப்படின்றது வரும். அகெயின்ஸ்ட், நீ எங்கடா இருக்க அப்படின்னா இன்னொன்று என்னென்னா எதிரே அப்படின்றது ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொலிட்டிக்கல்ஸ், அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து இங்கே இருக்கார், அவருக்கு எதிரே ஒருத்தர் வந்து நிற்க போகிறாரு இன்னும் அந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு இருக்கும்போது அகெயின்ஸ்ட் திஸ் லீடர் இஸ் கோயிங் டு நாமினேஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசலாம். சரியா? ஸோ இந்த ஆப்போசிட் டூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸில் சொல்கிறதுக்கு குறிக்கும். அகெயின்ஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு மனிதர்களை சொல்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததான் மூலமாக, வழியாக அப்படின்றதுக்கு வந்துட்டு த்ரூ அப்படின்ற வார ப்ரிப்போசிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மூலமாக, வழியாக அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓகே, நமக்கு தண்ணி எதன் மூலமாக வருது அப்படின்னா நமக்கு வந்து குழாய் மூலமாக வருது அப்படின்றதுக்கு த்ரூ டேப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீ எப்படி வந்த அப்படின்னு ஐ கேம் த்ரூ பஸ் மூலமாக நான் வந்தேன் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். சரி, அதுக்கு தான் இந்த த்ரூ அப்படின்றது யூஸ் ஆகும். அடுத்துதான் வழியாக, வழிநெடுக அப்படின்றது வந்து நம்ம அலாங் அப்படின்றத ப்ரிப்போஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, நான் வந்து அந்த வழியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஐ வில் கோ அலாங் தட் சைடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அலாங், அந்த வழியாக, அந்த வழி நெடுக அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று என்னென்னா, இடையில் நடுவில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோ இங்கே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே, இடையில் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், பிட்வீன் அப்படின்னு சொல்லலாம். பிட்வீன் அப்படின்னா ரெண்டு பேர் இருக்கீங்க, உங்கள் நடுவில் உங்களுக்குள்ளே எதனா பிரச்சனை அப்படின்னா இஸ் தர் எனி ப்ராப்ளம் பிட்வீன் யூ அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதனா ப்ராப்ளமா அப்படின்றது வந்து நம்ம சொல்லலாம். அதுவே ரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா இஸ் தர் எனி ப்ராப்ளம் அமாங் யூ அப்படின்னு சொல்லணும். 2க்கு மேற்பட்டவர்களுக்கு நடுவே எதனா பிரச்சனை இருக்கின்றதா அப்படின்றது கேட்கறதுக்கோ, இல்லை இப்போ 2க்கு மேற்பட்டவர்கள் இல்லாமல் 2க்கு மேற்பட்ட பொருட்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம அமாங்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இருந்து வரை அப்படின்னு இருக்குது. நான் இங்கேருந்து நான் வந்து தியேட்டருக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரம் இயர் டு தியேட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே இருந்து டு தியேட்டர் அப்படின்றதுக்காக வந்து ஃப்ரம் டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே நம்ம லெட்டர் எழுதும்போது கூட தெரியும் இல்லையா, ஃப்ரம் எங்கிட்ட இருந்து
டு வந்து மை கிளாஸ் டீச்சருக்கு நான் வந்து லீவ் லெட்டர் வந்து எழுத போகிறேன் அப்படின்றது வந்து வரும். ஃப்ரம் டு. சரிங்களா? அடுத்து வரை அப்படின்னா அப் டு இந்த பேஜ் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பேஜ் வரை. ஓகே, அதுக்கு வந்து அப் டு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா நோக்கி அப்படின்றது வந்து ஹட் டுவார்ட்ஸ் அப்படின்னா ஒரு பையன் கழுத்துக்கு எரிஞ்சிட்டான், அது வந்து உன்னை நோக்கி வருகிறது அப்படின்னு வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம வந்து நோக்கி யூஸ் பண்ணலாம். த ஸ்டோன் இஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் யூ, உன்னை நோக்கி வருதுடா அப்படின்றது டுவார்ட்ஸ் யூ அப்படின்றது வந்து சொல்லலாம். உன்னை நோக்கி. ஓகே, டுவார்ட்ஸ் யூ அப்படின்றதுக்கு. அடுத்து கு அப்படின்றதுக்கு வந்து டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். டு வந்துன்னா வீட்டுக்கு. ஓகே, அடுத்து ஸ்கூலுக்கு, நான் பள்ளிக்கு, கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றது எல்லா இக்குன்னு வர வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டூன்றதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது முழுவதும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம த்ரூ அவுட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். இரவு முழுவதும் அப்படின்னா த்ரூ அவுட் நைட், பகல் முழுவதும் த்ரூ அவுட் டே அப்படின்றது நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னா த்ரூ அவுட் மை லைஃப், என்டையர் லைஃப் அப்படின்னுவாங்கள்ல, அதுக்கு வந்து நம்ம த்ரூ அவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது குறுக்கே அப்படின்றது வந்து அக்ராஸ். நம்ம போயிட்டே இருக்கோம், குறுக்கே ஒரு மாடு வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா அக்ராஸ். வைல் ஐம் கோயிங் டு மை ஹோம், போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் வந்துட்டு குறுக்கே வந்து த கவ் கேம் அக்ராஸ் அப்படின்வாங்க. இந்த மாடு வந்து குறுக்கே வந்தது அப்படின்வாங்க. அதுக்கு வந்து நம்ம குறுக்கே அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும், சுற்றி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இதில் வந்து என்னென்னா உன்னை சுற்றி நல்லவர்களே இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அரவுண்ட், உன்னை சுற்றி, அரவுண்ட் யூ அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து அவுட் சைடு, வெளியே அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, அவுட் ஆஃப் அப்படின்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவுட் சைடு வந்துட்டு அதாவது நான் இருக்கிற வீடு வந்துட்டு சிட்டிக்கு அவுட் சைடாக இருக்குப்பா அப்படின்ற வந்து சொல்லுவாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப வெளியே இருக்குது அப்படின்றது வந்து அவுட் சைடு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு பிளேசஸ் ரிலேட்டடாக இருக்கும், இடத்து ரிலேட்டடாக இருக்கும். சரியா? இதே மாதிரியே வந்துட்டு ப்ரிப்போஷன், இது வந்து நம்ம பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து ப்ரிப்போஷன் ரிலேட்டடாக இன்னும் 2-3 பார்ட் வந்து இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு டைம் ரிலேட்டடாக வந்து காரணம் ரிலேட்டடாக அந்த மாதிரி இருக்குது. சரியா? அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருக்குது, இந்த கண்டென்ட்டில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இது இல்லாமல் வேறு எதனா கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.